ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 18. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இது நல்ல யோசனையாக இருக்கே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இது நல்ல யோசனை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் குட் ஐடியா, இது நல்ல யோசனை, இட்ஸ் குட் ஐடியா. அடுத்து, நீ வருவியா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்போம்ல. வில் யூ கம், நாளைக்கு வருவியா, வில் யூ கம். அடுத்து, நான் சொல்கிறத நீ செய்யி. அது அந்த வீலை கலட்ட சொன்னால் அந்த வீலை மட்டும் கலட்டு. அதாவது சொல்லுவாங்க, நான் சொல்கிறத நீ செய்யி அப்படின்னு, அந்த வேலையை மட்டும் செய்ய, வேறு வேலை எதுவும் செய்யாத அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்வாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ டூ வாட் ஐ சே. நீ பண்ணு, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத. யூ டூ வாட் ஐ சே, நான் சொல்கிறத, ஓகேவா, சொன்னதை அப்படின்னா சைடுன்னு வரும். SAID சைட் அப்படி வரும். யூ டூ வாட் ஐ சே, நான் சொல்கிறத இப்போ பண்ணு அப்படின்றது. அடுத்து, உணவு தீர்ந்து போச்சு, சாப்பாடு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதை எப்படி சொல்லலாம்? இப்போ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லேட்டாக வந்தாங்க அப்படின்னா, சாப்பாடு தீர்ந்து வச்சு, லேட் ஆயிடுச்சு, சோறு முடிஞ்சு, அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, the food has run out. சோறு முடிஞ்சு போச்சு, the food has run out. சாப்பாடு முடிந்து விட்டது. இப்போ இதை கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். பெட்ரோல் தீர்ந்து விட்டது. சிம்பிள் கைஸ், the petrol has run out. அது பெட்ரோல் போடுறவங்க சொல்லுவாங்க, the petrol has run out. அடுத்து, உடனே போ, இப்போ டைம் ஆச்சு, டக்குன்னு போ, உடனே போ, அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? go immediately. அடுத்து, அதிகம் எதிர்பார்க்காத, ரொம்ப எதிர்பார்க்காத, கிடைச்சதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதிகமாக எதிர்பார்க்காத அப்படின்னு. don't expect much. ரொம்ப எதிர்பார்க்காத, don't expect much. அடுத்து, எனக்கு அடிக்கடி தெரிவி அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இரு, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அதை நம்ம எப்படி கேட்கலாம்? கீப் மீ அப்டேட்டட். அதாவது என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தா அங்கே இருக்க விஷயங்களை எனக்கு தெரிவிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம். கீப் மீ அப்டேட்டட். அடுத்து, நான் வர வேணுமா, நான் வரணுமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்போம்ல. நான் வரணுமா அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Do I have to come? நாளைக்கு நான் வரணுமா? Do I have to come? நான் வரணுமா? ஓகே, கோவப்பட வேணாம். ஸோ இது நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் 2-3 டைம்ஸ் சொல்லியிருப்பேன். அதை கோவப்பட வேணாம். கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். Don't be angry. கோவப்பட வேணாம். Don't be angry. அடுத்து, வெயிலில் நிற்காத. அடிக்கிற வெயிலில் நிற்காத அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிலில் நின்றுன்னா அப்புறம் கருப்பாயிருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம சொல்லலாம்? Don't stand in the sun. அடுத்து, அதை தொடாத. அது இப்போ தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். மண், அது நீ தொட்டேன்னா குழஞ்சி போயிடும். அதை தொடாத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி? Don't touch it. அவ்வளோதான். கதவை பூட்டு எங்கேயா கிளம்பிட்டு இருப்போம். ஸோ அப்போ கதவை பூட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? லாக் த டோர். சிம்பிள், லாக் த டோர். கதவை பூட்டு, லாக் த டோர். அடுத்து, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, அதை ஒத்துக்கிறேன், ஆமாம், சரிதான் அப்படின்னு. அது எப்படி? ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டில் இந்த விஷயம் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்னு. ஸோ அதில் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சரி, ஓகே, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி? ஐ அக்ரி. ஓகே, ஐ அக்ரி அப்படின்னு சொல்லலாம். ஐ அக்ரி. அடுத்து, உனக்கு யார் சொன்னது? உனக்கு யார் சொன்னது? உனக்கு இது யார் சொல்லி கொடுத்தா? யார் சொன்னது? Who told you? யார் சொன்னது? Who told you? உனக்கு யார் சொன்னது? Who told you? அப்படின்னு கேட்கலாம். சரியா? அடுத்து, அதை சுத்தம் செய். அதை சுத்தம் பண்ணு. டேபிளில் ஃபுல்லாக சாப்பீஸ் பொடியாக இருக்குது. ஸோ அதை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. க்ளீன் இட். சிம்பிளாக க்ளீன் இட். அங்கெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் க்ளீன் இட் அப்படி சொன்னால் போதும். அடுத்து, நீ இப்போ போகலாம். நீ இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ இப்போ போகலாம். அதை எப்படி சொல்லலாம்? You may go now.
யூ மே, நீ போகலாம், இப்போ நீ போகலாம். அடுத்து, என்ன நினச்சி பாரு, நான் படிக்கவே இல்லை, உன்னை நம்பி தான் நான் வந்து படிக்காமல் வந்தேன், நீ காட்டுவ அப்படின்னு சொல்லி. என்ன நினச்சி பாரு, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சொல்லுவோம், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில், ஏதோ கான்வர்சேஷனில் என்ன நினச்சி பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? திங்க் அபவுட் மீ, திங்க் அபவுட் மீ, திங்க் அபவுட் மீ, என்னை பற்றி நினச்சி பார். ஓகே. அடுத்து, உனக்கு எப்படி தெரியும் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ, ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படி தெரியும், எப்படி உனக்கு தெரியும், ஹவு டு யூ நோ. அடுத்து, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியலை, நீ என்ன சொல்கிற, உண்மையா ஏதோ ஒரு ஷாக்கிங்கா, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, வாட் டு யூ சே, நீ என்ன சொல்கிற, வாட் டு யூ சே. அடுத்து, பல்விளக்கு, காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ப்ரஷ் யோர் டீத், ப்ரஷ் யோர் டீத், பல் துலக்கு, பல் விளக்கு அப்படின்னு நம்ம யாரையா பார்த்து தான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் யூ அப்படின்னு நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். ப்ரஷ் யோர் டீத் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அடுத்து, ஒழுங்காக நில்லு, ஏன் ஆடிக்கிட்டே இருக்கு காலு. இதை நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க தான். கால் ஒரு இடத்துல நிற்காது, அங்கிட்ட இங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தா காலை ஒழுங்கா வையி, ஒழுங்கா நில்லு, ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி, ஏன்னா அவங்களுக்குலாம் நிற்க வராது. ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி, ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. அடுத்து, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பன் டு யூ, வாட் ஹேப்பன் டு யூ. வாட் ஹேப்பன்னா என்ன நடந்துச்சு, டு யூ அப்படின்னா உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து, நான் சொல்கிறேன்னு என்னை தப்பாக நினைக்காத, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கொள்ளாத. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. டோன்ட் திங்க் ஐ எம் டெல்லிங் யூ, சொல்லிட்டுருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் திங்க் ஐ எம் டெல்லிங் யூ, தப்பாக நினைக்காத, ஐ எம் டெல்லிங் யூ. சரியா? ஸோ சொல்லிகிட்ருக்கேன், அதனால் நீ தப்பாக நினைக்காத, டோன்ட் திங்க் ஐ எம் டெல்லிங் யூ. அடுத்து, டிவி ரிமோட்டை ஏன் உடைச்சேன். கோவத்தில் யாராவது உடச்சிட்டாங்கன்னா அவங்க பார்த்து கேட்போம், டிவி ரிமோட்டை ஏன் உடைச்ச. அதை எப்படி கேட்கலாம்? வை டிட் யூ பிரேக் த டிவி ரிமோட், வை டிட் யூ பிரேக் த ரிமோட். சரி, இதுக்கு டிவி ரிமோட் அப்படின்ட்டு ரிமோட்டுன்னு தான் சொல்லுவோம். வை டிட் யூ பிரேக் த ரிமோட், வை டிட் யூ பிரேக் தேட் அப்படின்னா ஏன் அதை உடைச்ச. சிம்பிள், ரிமோட்டுன்னு கூட சொல்ல தேவையில்ல, தட்னா முடிஞ்சு போச்சு. வை டிட் யூ பிரேக் தேட், அதை ஏன் உடைச்சேன், அதை ஏன் உடைச்சா அப்படின்னா பொதுவாக வந்துடும். வை டிட் யூ பிரேக் த ரிமோட் அப்படின்னா ரிமோட். இதே வந்து தனித்தனியாக ரிமோட் இருக்குது அப்படின்னா வை டிட் யூ பிரேக் த டிவி ரிமோட் அப்படின்னு முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், இன்றைக்கி 25 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஹாப்பி லேர்னிங்.